பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமாள் நெக்ஸஸ் தேநீர் விருதுல முதல்ல கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஜெயக்குமார் சொல்றதே கணக்கில் எடுக்காது, ஒரு பப்புன்னு சொல்ற மாதிரின்னு வச்சுக்கிடுங்க. பிஜேபியோட உறவு வச்சுக்கிறதுக்கு தான் இந்த விழாவே, அதுக்காக தான் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்காங்க. இல்லை, அதாவது ராஜ்நாத் சிங்கை அழைத்ததற்கு பிறகு ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாது. அவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறாரு, நான் ஒரு தடவை சொன்னதுக்கே நீங்கள் எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, மூளை இல்லை அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. அதிமுக கட்சி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் திருநெல்வேலியில் நிற்குது, கொடி காரில் அதிமுக கொடி கட்டியிருக்கு. நீ அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்கிற, என் கொடியை நீ எப்படி எடுக்கலான்னு கேட்கறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையே. பாய விரிச்சா அவ முரண்டு பிடிக்கிறா, அவ முரண்டு பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவர் தாஜா பண்ணுறாரு, பாய் சுருன்றது. அது இப்போ யாருக்கு பொருந்தோம்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும். உன் கட்சியில் இருக்க உனக்கு முன்னாடியே வேற ஒரு கூடாரம் தேடி போக தயாராகிட்டான். சசிகலா பாளையங்கோட்டைக்கு வரும் பொழுது 50 வழக்கறிஞர்கள் சேர்றான், அதிமுகவில் சேர்றோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா முன்னிலையில் சேர்றான். உனக்கு எந்த அதுக்கு எதிர்வினை ஆற்ற உனக்கு யோகியதை இல்லை. நீ உயிரோடு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கையில் எடுத்து திமுக மீது கல்லறைகளை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக பாஜக ரகசிய கூட்டணி அம்பலப்பட்டு போச்சு. இப்போ அதிமுக தான் இந்த குற்றச்சாட்டை அழுத்தமாக வைக்கிறாங்க. அதிமுகன்னா எடப்பாடியா? ஆமாம். இல்லை, அம்பலப்பட்டு போச்சு பிஜேபி ரகசிய உறவுன்னா அதுக்கான தேவை திமுகவுக்கு இல்லையே. எதை வச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு? நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயக்குமார் அதான் சொல்கிறார், தேநீர் விருதுல முதல்ல கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஜெயக்குமார் சொல்கிறதே கணக்கில் எடுக்காது, ஒரு பப்புன்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கிடுங்க. எடப்பாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இப்படி சொல்கிறாரு? ஒரு 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 தற்கொலை தான் அந்த கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர்னு தெரியுது அவங்களுக்கு. கலைஞர் 100ஆண்டு விழா நாணயம் வெளியீடு, அந்த நாணயத்தில் இந்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்தி திணிப்பை எதிர்க்கிற நீ எதை எப்படி ஏற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. நாணயத்தை அச்சிடுகிற உரிமை மாநில அரசுக்கு இல்லை, ஒன்றிய அரசுக்கு. எப்போது எந்த நாணயம் வெளியிட்டாலும், நோட்டு அச்சடித்தாலும் அதில் இந்தி எழுத்து இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று போட்டு தான் அந்த நாணயம் வெளிவந்திருக்கிறது. இது திமுகவினுடைய பகீரத முயற்சி. திமுக அதற்கு அவர்களை இணங்க வைத்திருக்கிறது. வெளியீடுவதற்கு பிஜேபி கட்சியில் இருந்து ஒரு ஆளை தெரிவு செய்கிற பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இது ஒன்றும் புதுமை இல்லையே. கலைஞர் சிலையை அண்ணா சாலையில் வைக்கும் பொழுது அதை திறந்து வைப்பதற்கு பிஜேபி கட்சியை சார்ந்த வெங்கையா நாயுடுவை தான் கூப்பிட்டாங்க. வெங்கையா நாயுடுவுக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியும், கலைஞரோட பழகியவர், அவரை கூப்பிட்டாங்க. ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தவர், மிர்சா என்கிற அடக்குமுறை சட்டத்தில் சிறை இருந்தவர், ஒரு நீண்டகால அரசியல்வாதி. பிஜேபியில் இருக்கிற ஒரு ஆளுமையுள்ள இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் அவருடைய எல்லையை மீறலை, நாங்கள் எங்கள் எல்லையை மீறலை. அதுக்கு தான் அவர் வந்தார், ரொம்ப கௌரவமாக நடந்துக்கிட்டார். திமுகவரை கண்ணியமாக நடத்தி வழி அனுப்பி வைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இந்த கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கலைஞருடைய 100ஆண்டு விழாவிற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான 100ஆண்டு விழா நிறைவு விழாவிற்கு தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்ததை போல கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழா. நாங்களும் இதே போல விழா நடத்தணும், நாங்களாக தான் நடத்தணும், யாரையும் கூப்பிட்டு நடத்தலை. அப்போ ஏன் நடத்தலை? நீ ஏன் யாரையும் கூப்பிடலை? ஒரு ஆளை கூப்பிட்டுருக்க வேணும்ல.
நீயே பேசிடுறதா? உனக்கு ஏதாவது தெரியுமா? எம்ஜிஆரை பற்றி பேச வேண்டாமாங்க? ஒரு ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு ஆள் பேசி எம்ஜிஆருக்குரிய கௌரவத்தை வாங்கியிருக்க வேண்டாமா? நீ செய்யலையே. நீ இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வரணும் அப்படின்னாவே தேர்தல் விருந்தில் திமுக முதலமைச்சர் வந்து கலந்துக்கணும், இல்லைன்னா அவர் வரமாட்டார் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. தேநீர் விருந்தில் ஆளுநர் தேநீர் விருந்து ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆளுநர் தேநீர் விருந்து தர்றாரு. ஆளுநர் பகை பாராட்டிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தேநீர் விருந்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி திராவிட இயக்கம் இந்தியாவை துண்டாட நினைக்கிறதுன்னு பேசுகிறாரு. இந்த ஆளுநர் தான். இந்த ஆளுநரை பதவி நீட்டித்து கொடுத்துருக்கிறார்கள். அறிவிப்பு 3 வருஷத்தில் ஒரு போயிருக்கணும், மீண்டும் இன்னைக்கு நீடித்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவர் டெல்லி போயிருக்காரு. அதனால் தோழமை கட்சி தலைவர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவரை அவமதிக்க வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். அந்த ஆளுநருக்குரிய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அந்த மரியாதையை கொடுப்பதற்கு தவறினும் என்கிற பழி வேண்டாம். நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம், நீங்கள் ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் போகிறார். திமுக பங்கேற்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முதலமைச்சர் போகிறது என்ன, இது ரெட்டையோடம் தானே அப்படிங்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் பழி வாங்கிட்டீங்க இந்த விஷயத்தில், இவங்க மட்டும் போகிறாங்க. திமுக பங்கேற்காதுன்னு அறிவித்தது அண்ணா ஆர்எஸ் பாரதி. அவர் தலைவர்கிட்ட கேட்டுட்டு அறிவித்தாரா கேட்காம அறிவித்தாரான்னு தெரியாது. அரசு வேறு, அரசியல் வேறு. திமுக பங்கேற்கும்னு அறிவித்தது செல்வாக்குள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு. இதுவும் புதுசு இல்லை. அதனால் ஆளுநர் விருந்துங்கிறது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. திட்டமிட்டு அவரை நம்ம தொடர்ந்து அவமதிக்கிறோம்னு சொல்லி யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. போயிட்டு வருவோம்னு வந்தாங்க. இது ஒரு கடந்து போகிற ஒரு எளிய நிகழ்ச்சி. காங்கிரஸ் தலைவரை ஏன் கூப்பிடலங்கிறாங்க. ராகுல் காந்தியை கூப்பிட்ருக்கலாம், கூப்பிடல, சரி விடுங்க. தலைவர் கார்கேவாவது கூப்பிட்ருக்கலாம், அதுவும் இல்லை. இவங்க பிஜேபியோட உறவு வச்சுக்கிறதுக்கு தான் இந்த விழாவே, அதுக்காக தான் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்ருக்காங்க. இல்லை, அதாவது ராஜ்நாத் சிங்கை அழைத்ததற்கு பிறகு ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தி வந்து அவர் தான் சீஃப் கெஸ்ட், ராஜ்நாத் சிங் இருக்காது. சீஃப் கெஸ்ட்டுக்குரிய மரியாதையை ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இது ஒரு அரசு விழா என்பதாலும், இது ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டிருப்பதாலும் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாச்சு. 2024 கோ பேக் மோடின்னு சொல்லுவீங்க, தேர்தலை சந்திப்பீங்க, அந்த யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதான் முக்கியம்னு சொல்லி தேர்தலை சந்திச்சிங்க. இப்போ ஆட்சிக்கு அவங்க மேலே வந்த உடனே வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்கள்ட்ட போகிறீங்க. வேறு வழி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு வேறு வழி இருக்குது. அதனுடைய வாசலை திறப்பதற்கு திமுக தயாராகிவிட்டது. 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. மாவட்டத்துக்கு அந்த தேர்தலை சந்திப்பதற்கான குழுவும் அமைச்சாச்சு. அதனால் அதுக்கெல்லாம் தேவையில்லை. அவ்வளோ அது நடக்காதுங்கிறார் எடப்பாடி. பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுனால திமுகவுக்கு என்ன லாபம்? திமுகவுக்கு இழப்பல்லவா வரும்? நான் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குறேன், கிளாம்பாக்கத்தில் இருந்து பட்டினப்பாக்கத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். அவன் 9,000 ரூபாய் கேட்குறான். இல்லையா 9,000 ரூபாய் கேட்குற, என்கிட்ட இல்லையே அது அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர பேருந்தில் ஏறுறதுக்கு எத்தனைக்கிறேன். இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இருக்கிறதே என்கிட்ட 2 500 ரூபா நோட்டு இருக்குது. நான் ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து காலை பத்திரிகையெல்லாம் அங்கே இருந்து ஒரு பெட்டி கடையில் வாங்கிட்டு ஆட்டோவில் ஏறுறேன். இங்கே வந்து இறங்குறேன். அந்த அவருக்கு 9,000 ரூபா கொடுக்கறதுக்காக பாக்கெட்டில் கை போடுறேன். அந்த 500 ரூபாய் காணலை. மிகுந்த வலியோடு மீண்டும் கிளாம்பாக்கத்துக்கு போகிறேன். எந்த பெட்டி கடையில் நான் பேப்பர் வாங்கினா அங்கே கொண்டு போங்க அப்படின்னு ஆட்டோ அங்கே மீண்டும் போகுது. பெட்டி கடைக்காரனுக்கு கிட்ட போய் விடிய காலத்தில் இப்படி பார்க்குறேன். நீங்கள் தானே இப்போ பேப்பர் வாங்கிட்டு போனீங்க, எதுக்கு இப்போ என்னமோ தேடுற மாதிரி இருக்குன்னு கேட்டான். இல்லை, ஒரு 500 ரூபா நோட்டு பாக்கெட்டில் இருந்து எடுக்கும்போது கீழே விழுந்திருக்கு, கிடக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன்.
இல்லையே, அப்படி ஒன்றும் கிடக்கலையே, நான் பார்க்கல. அப்படின்னு பார்க்குற ஒரு கழுதை வந்து அந்த 500 ரூபா நோட்டை எடுத்து அது வாயில் போட்டு அசை போட்டு நீக்கி நோட்டுக்கு வெளிப்பக்கம் தெரியுது. நான் கழுதைகிட்ட கேட்டேன், இதனால உனக்கு என்ன லாபம்? இந்த 500 ரூபா நோட்டை திங்கிறதுனால உனக்கு என்ன லாபம்னு கழுதைகிட்ட கேட்டுட்டு நான் ஆட்டோவில் ஏறி மீண்டும் வந்துட்டேன். அதுமாதிரி பிஜேபி கூட கூட்டணி வைப்பதில் திமுகவுக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. திமுக அந்த முயற்சியில் இறங்குனா அடிபட்டுருவோன்னு ஆனால் ஸ்டாலினுக்கு தெரியும். மத்தியில் பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி இருந்தவங்க தானே, காங்கிரஸ்லேயும் அப்படி இருந்தாங்க, பிஜேபிலையும் அந்த மாதிரி இருந்தாங்க. பிஜேபியில் இருந்தது அவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் எத்தனை முறை எங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க ரகசிய உறவு இருக்குன்னு, நான் ஒரு தடவை சொன்னதுக்கே நீங்கள் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, மூளை இல்லை அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. இப்போ அப்படின்னா நீங்கள் பேசும்போது நான் எத்தனை தடவை அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். உனக்கு தான் சொல்ல தெரியாது, உனக்கு தான் ஒன்றும் தெரியாது. இப்போ நீ பொறியில சிக்கன எலிமறியில் இருக்க. அதிமுக கட்சி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் திருநெல்வேலியில் நிற்குது. காரில் அதிமுக கொடி கட்டியிருக்கு. அதிமுக கொடியை ஏற்றுறாங்க. சுற்றி நிற்கிறவன் அதிமுக கொடியை வச்சு நிற்கிறான். நீ அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்கிற. என் கொடியை நீ எப்படி எடுக்கலான்னு கேட்குறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையே. மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு கட்சிக்காரனை ஏமாத்துற. யாரை நீ கூட்டணியில் சேர்த்துக்குவான்னு அதிமுக காரனே கேட்குறான். உன் நிலைமை எப்படி இருக்குன்னா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது பாருங்கள், திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சியில் வருது. அது எப்படி வருவாங்க? சரிவு கூட்டத்தில் தான் சொன்னதாக சொல்கிறாங்களே. உங்களுக்கு அவருக்கு நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, நாவலர் ஒரு கதை சொல்வார், பெரியார் சொன்னதாக சொல்லுவார். முரட்டு பாய், கும்மிருட்டு, முரட்டு மனைவி. அந்த மனைவியை அனுபவிக்கணும். அதுக்கு சுருட்டு பாயை விரிக்கிறாரு, அவ இழந்துடுறா. கூடவே கும்மிருட்டு வேற. பாயை விரிச்சா அவ முரண்டு பிடிக்கிறா. அவ முரண்டு பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவர் தாஜா பண்ணுறாரு, பாய் சுருண்டுறது. அவள் படுக்க சம்மதிச்சிட்டா, ஆனால் பாய் சுருண்டுறது. பாயை விரிக்கிறாரு, அவள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. இது பெரியார் சொன்ன கதைன்னு நாவலர் சொல்லுவார். அது இப்போ யாருக்கு பொருந்தோம்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும். திசை திருப்பத்தான் இதை கையில் எடுத்திருக்காரு. திமுக மேலே அவர் வேறு ஒன்றும் வைக்க முடியாது. ஏன்னா திமுக வேகமாக போயிட்டுருக்கு. ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? கடந்த 17-18 வர 23, 24 கலைஞர் 100ஆண்டு விழா பேச்சு போட்டி. ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலான்னு ஒரு அழைப்பு தான். வீட்டில் தான் போயிடணும்னு சொல்லலை. 17,000 பேர் கொடுத்துருக்காங்க. பேச்சை மூச்சாக கொண்டு இயங்குகிறவனா? எனக்கு இது வியப்பாக இருந்துச்சு. 17,000 பேர் நாங்கள் கலந்து கொள்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு 17-18 பேச்சு போட்டி நடத்தியாச்சு. நடக்காத மாவட்டங்களுக்கு வர்ற 23, 24 நடக்குது. இதை இன்னைக்கு திமுக செய்து காட்டியிருக்கு. கேட்டிங்களா? உன் கட்சியில் இருக்கிற பேச்சாளம் பூரா பட்டினி கிடக்கான். எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு 10 பேர் வந்து நிற்பான் எம்ஜிஆர் மாதிரி. அவன்லாம் தெருவும் திண்ணே ஆகிட்டான். உன் கட்சி கட்டமைப்பு உனக்கு கண் முன்னாலேயே காணாமல் இருக்குது. உன் கட்சியில் இருக்க உனக்கு முன்னாடியே வேற ஒரு கூடாரம் தேடி போக தயாராகிட்டான். சசிகலா பாளையங்கோட்டைக்கு வரும் பொழுது 50 வழக்கறிஞர்கள் சேர்றான். அதிமுகவில் சேர்றோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா முன்னிலையில் சேர்றான். உனக்கு அதுக்கு எதிர்வினையாற்ற உனக்கு யோகியதை இல்லை. நீ உயிரோடு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கையில் எடுத்து திமுக மீது கல்லறைகிற. முதல்ல உன் வீட்டில் இருக்கிற அசிங்கத்தை அப்புறப்படுத்துவதற்கு வழி உண்டான்னு பாரு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து முதல்ல
எதிர்கட்சியாக திமுக இருக்கும்பொழுது கோ பேக் மோடின்னு சொல்லுவீங்க, ஆட்சி வந்ததுக்கப்புறம் வெல்கம் மோடின்னு சொல்லுவீங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எல்லாம் ஒரே கொள்கை தான், என்ன இருக்குது? இல்லை, கோபேக்கு மோடின்னு சொன்னதுக்கும் காரணம் இருக்குங்க. அப்போ எதிர்கட்சியாக இருந்தீங்க சொன்னீங்க, இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் வெல்கம் மோடிங்கிறீங்க அப்படிங்கிற. இல்லையே, நாங்கள் வெல்கம் மோடின்னு சொல்லலை, அப்படியே அதான் இப்போ வரவேற்று விழா நடத்துறீங்களா, அதுதான் சொல்கிறாரு. அதான் நீங்கள் விளையாட்டு போட்டிக்கு கூப்பிட்டீங்க. நாங்கள் சீமான் மாதிரி அனாதை கிடையாதுங்க, அரசியல் அனாதை அவர், புரியுதா? அண்ணன் ஸ்டாலின் அரசியல் அனாதை இல்லை. அவர் உலகத்தில் 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்களின் நம்பிக்கை அவர். உன்ன மாதிரி அரசியல் அனாதை கிடையாது. நீ ஒரு அரசியல் புறம்போக்கு. இந்த நாட்டில் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் காட்டி கொடுப்பதற்கென்றே ஒரு அமைப்பை வச்சு நடத்தி நீ யாசகம் கேட்கிற பிச்சைக்காரன். நீ இந்த நாட்டில் இந்த மண்ணுக்கு கண்ணீரை மிருத்தத்தையும் காணிக்கை தந்தவர்களை காயப்படுத்துகிற குலத்துரோகினி. உன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக எதையும் பேசலாம் என்று திட்டமிட்டு பேசுகிற ஒரு பேர்வழி. நீ போய் திமுகவை காயப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத தவிர்த்து கொள்வது நல்லது. நீண்ட நாள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு திமுகவும் இருக்கக்கூடாது, இருக்கவும் செய்யாது. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.